செக்ஸ் வந்து எப்போ கில்ட் ஆக்கப்பட்டதோ அங்கிருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் செக்ஸ் புனிதமான ஒரு விஷயம், காதல் புனிதமான விஷயம், ரெண்டுமே ஒண்ணா இருக்க வேண்டிய விஷயம். இந்த செக்ஸ் வந்து எப்போ கில்ட் ஆக்கப்பட்டதோ அங்கிருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் செக்ஸையும் காதலையும் நான் வேற நான் பார்க்கல. ஸோ இது வந்து நான் வந்து காதலிக்கிறேன், ஆனால் நான் வந்து அதை வந்து நான் செக்ஷுவலாக பார்க்கல அப்படின்றது பெரிய பொய். அப்படி பேசுறதுல அர்த்தமும் கிடையாது. ரெண்டுமே ரொம்ப புனிதமான விஷயம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அது நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ரெண்டாவது வந்து இதுக்கான ரிசர்ச் அப்படின்னா இவங்களோட ஒரு மனநிலை ஒன்று இருக்குது, அது எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனால் நான் கதை எழுதுறதுக்கு அதை நான் யூஸ் பண்ணல. நான் ஃபுல்லாக கதை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி ஃபேமிலியை நான் போய் சந்திச்சிருக்கேன். அப்பா, அம்மா, டாட்டர், பையன், இந்த மாதிரி அவங்கள மீட் பண்ணி அவங்க இதே மாதிரி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் they have gone through. அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் படிக்கணும். இதே மாதிரி ரியல் ஃபேமிலி இருக்காங்க. எஸ். ஓகே. அவங்களுக்கு இந்த ஸ்கிரிப்டை கொடுத்துருக்கேன், அவங்க அதை படிச்சிருக்காங்க, அவங்க ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் அதுக்கப்புறமா தான் நான் வந்து இதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஆஃப்டர் ஐ ரோட் த ஸ்டோரி. ஏன்னா எனக்கு ஒரு மெட்டீரியல் வேணும்ல. நான் சும்மா அவங்ககிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நான் இது பண்ணியிருக்கேன்னா அவங்க நேராக படிச்சுட்டு இது தப்பாக இருக்குது, சரியாக இருக்குது, இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அப்படி தான் இதை அப்ரோச் பண்ணேன்.